இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ்க்கான ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒரு பவர் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்த்துலாம். நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஆம்ஸ் 12 வோல்ட்டுக்கான பிசிபி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட 2 பாயிண்ட்டுக்காக கொடுக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடல் தேட பாருங்கள், D5SB16-2N ஒரு 6 ஆம்ஸ்க்கான பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். நம்ம பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் AC 2 நெகட்டிவ் இந்த பொசிஷன் வச்சு ஃபஸ்ட்டு சால்விங் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா சால்விங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 5 ஆம்ஸ்க்கான இது வரனால ஒரு 4700 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 012 மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும். நான் இங்கே வந்து 50 யூஸ் பண்ணுறேன். என் கையில் நீங்கள் 35 தான் யூஸ் பண்ணலாம், என்கிட்ட 50 இருந்தாலும் 50 யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுத்துடலாம். இது வந்து ப்ளஸ்ஸு, அதாவது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பொசிஷன் வச்சு சால்விங் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வந்து நம்ம சால்விங் பண்ணியாச்சு. வர ஏசியை வந்து பார்த்திங்கன்னா டிசியை மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அதில் வர ரிப்பிள் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4500 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட் போடும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சர்க்யூட் வந்து பியூராக வந்து ரிப்பிள் இல்லாமல் கொஞ்சம் கிடைக்கும். அதுக்காக மறுபடியும் ஒரு 4700 மைக்ரோஃபேரட் 50 வோல்ட் ஓடுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவும் 50 இதுவும் 50 ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி வரைக்கும் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசியை டிசியை மாத்திரம் ஃபில்ட்ரு பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வர ரிப்பிள் இதுவும் ஃபில்ட்ரு பண்ணோம். இப்போ இந்த இண்டிகேஷனுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 12 ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணதால ஒரு 1K ரெசிஸ்டர் இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா ஒரு 1K ரெசிஸ்டர் அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லீடை கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ இதை சால்விங் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒரு 3mm எல்இடியில் போது இந்த மாதிரி பொசிஷனில் நான் வந்து பார்த்திங்கன்னா சால்விங் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் எல்இடியும் நம்ம சால்விங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் 5 ஆம்ஸ்னால இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 012 தான் போட்டிருப்பாங்க. இது 2 டெர்மினுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் 012 தான் போட்டிருப்பாங்க. அவுட்புட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அதாவது எல்லா டிவைஸும் போட்டும் நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வோல்ட் வரைக்கும் வரைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா அது ஆர்எம்எஸ் வோல்டேஜ் அப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்ம இந்த 20 வோல்ட்டை 12 வோல்ட்டாக ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதை 12 வோல்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். நம்பர் தெரியுதா பாருங்கள், 7812 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இந்த மாதிரியான சிலிக்கான் ரப்பர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அது கூட ஹீட் சிங்க் போட்டு டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் மட்டும்தான் இந்த ஐசியோட லைஃப் வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு 10 நாள் இல்லை 1 மாதத்துல உங்கள் ஐசி வந்து சீக்கிரத்தில் எரியக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இந்த ஐசி மட்டும் போட்டு விட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஹீட் சிங்க் யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ இந்த பொசிஷன் வச்சு நம்ம சால்விங் பண்ணிடுவோம். இது என்ன பண்ணுவோன்னா வரக்கூடிய அந்த அவுட்புட்டில் வர 20 வோல்ட்டை இது 12 வோல்ட்டாக தான் பார்த்தோம். இந்த பொசிஷனில் வச்சு நம்ம இதை சால்விங் பண்ணிடலாம். நம்ம இந்த ஐசி போடுறதுனால நம்ம அவுட்புட் வந்து 12 வோல்ட்டாக வந்துடும். இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிள் ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். 63 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம சால்விங் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி நம்ம முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலாக வரைக்கும் நம்ம முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார் பார்த்திங்கன்னா இந்த லேபிள் பாருங்கள் 012 போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஓகே. இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸ் ஓகே. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆம்ஸுக்கு போட்டிருக்கோம். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். 1.5 ஆம்ஸ்க்கு மேலே இது யூஸ் பண்ணால் இது எரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ட்ரான்ஸ்ஃபாரோட அவுட்புட் வந்து 5 ஆம்ஸ் வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம பவர் டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும். அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே
தெரிதா பாருங்கள் நம்பர் டிடிசி 5200 ஒரு பவர் டிரான்சிஸ்டர். இதால் 110 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா டிஐபி ட்ரிப் டிரான்சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் தெரிதா பாருங்கள் டிடிசி 5220. இதால் 110 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியுங்கன்னா 12 × 5, அதாவது 60 வாட்ஸ் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பவர். இது 110 வாட்ஸ் வரைக்கும் இந்த ஐசியால், அதாவது இந்த டிரான்சிஸ்டரில் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸாக கொடுத்து இதோட மெயின் பவர் வந்து கலெக்டர் கொடுத்து எமிட்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இதை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்விங் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 0 to 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது 2 வயர் சால்விங் பண்ணிவிட்டு அவுட்புட் நம்ம செக் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து 5 ஆம்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ட்ராக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சால்டிங்கால் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லை விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்புட் வந்து பார்த்திங்கன்னா சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ளை ஆன் பண்ணிவிட்டு அவுட்புட் செக் பண்ணிடலாம். இன்புட் ஃப்ளக் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். நம்ம சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பக்கா எரிய ஆரம்பிச்சிது, ஏன்னா அவுட்புட் வந்து ஆன் ஆகிடுச்சு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாம். நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வர ஒரு டெர்மினும் நெகட்டிவ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோப் கனெக்ட் பண்ணிட்டு இதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம அவுட்புட் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் 20 வோல்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆன் பண்ணிட்டோம், சர்க்யூட் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் எவ்வளோ செக் பண்ணிடலாம். நெகட்டிவ் கொடுத்துட்றேன், பாசிட்டிவில் பாசிட்டிவ் கொடுத்து போகிறேன். இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11.7, அதாவது 12 வோல்ட் கரெக்டாக வருங்க. உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கு மேலே கன்ஃபார்மாக போகாது. அதுக்காக நம்ம இந்த ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 லோடை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிசி 3 வாட்ஸ் உடைய ஒரு எல்இடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோ கொடுக்குறேன், நெகட்டிவ் வந்து கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா பக்காவாக உங்களுக்கு கரெக்டாக 12 வோல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாட்ஸ்க்கான லோடு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டிசி 12 வோல்ட் டிசி ஃபேனில் யூஸ் பண்ணுற மோட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கொடுத்துருவோம். ஒரு பக்காவாக பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் வந்து ஓடுது. நீங்கள் சாதாரண சர்க்யூட்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற போர்டு எரிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரியான ஹெவியான மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி, ஏன்னா இது 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ் இனிமேல் கொடுக்குற 12 வோல்ட் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான 12 வோல்ட் கொடுத்தா தான் அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் வந்து 12 வோல்ட்டு தான். நீங்கள் 12 வோல்ட்டு கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும் கரெக்டாக. நீங்கள் எக்ஸஸான வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதோட காயில் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 வோல்ட்டு ஒரு 2 ஆம்ஸ்க்கு மேலே இருக்கணும். நம்ம சர்க்யூட்டெல்லாம் 5 ஆம்ஸில் டெலிவரி பண்ண முடியும், பவர் டெலிவரி போடும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் இந்த போர்டை யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு வந்து சர்க்யூட் டயக்ராம் பார்த்துலாம். இப்போ நான் வந்து சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கான சர்க்யூட் டயக்ராம் காட்ட பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை, அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் வர ஏசி சப்ளை. ஃபஸ்ட்டு ஒரு பிக்ஜி ரெக்டிஃபயருங்க. இந்த பிக்ஜி ரெக்டிஃபயர் அதோட ப்ளஸ்ஸு மைனஸ் இது 2 ஏசி, இந்த 2 ஏசி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனு, நெகட்டிவ் இந்த லைன். பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4700 மைக்ரோ ஃபேரட்டுடைய ஒரு கெப்பாசிட்டர். அடுத்து மறுபடியும் இன்னொரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து ஃபில்டருக்காக தான் யூஸ் பண்ணுறோம். 470 மைக்ரோ ஃபேரட் 50 வோல்ட் கெப்பாசிட்டர். அடுத்து ஒரு 1K ரெசிஸ்டர், ஒரு எல்இடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 712 வோல்ட்டுடைய ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம பூஸ்டிங் பண்ணுறதுக்காக, அதாவது ரிப்பிள் ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு 100 மைக்ரோ ஃபேரட் 60 வோல்ட்டுடைய ஒரு கெப்பாசிட்டருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 1.5 ஆம்ஸ் வரைக்கும் இதெல்லாம் டெலிவரி பண்ண முடியும். நம்ம 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால TCS 500
உடைய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இதால் 110 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும் பவர் டெலிவரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிலேருந்து வர இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு பின் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பேஸு, ரெண்டாவது பின் கலெக்டர், மூணாவது பின் எமிட்டர். இந்த ஆர்டரில் தான் இந்த பின் லைட்டாக இருக்கும். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸு கொடுத்துட்றோம். ஏன்னா இது 12 வோல்ட் தான் வரும். அதை வந்து பேஸுக்கு கரெக்டாக கொடுத்திங்கன்னா இந்த சர்க்யூட் 12 வோல்ட் தான் ஒர்க் ஆகும். இதோட அவுட்புட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1.5 ஆம்ஸ் தான். இதை கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம இந்த கெப்பாசிட்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த லைன் பேரலாக இதுக்கு முன்னாடி இருந்து கொடுத்துங்க. அதாவது இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இருக்கிற லைன் இங்கே கொடுத்தாலும் ஓகே, இங்கே கொடுத்தாலும் ஓகே, இங்கே கொடுத்தாலும் ஓகே. இந்த ஒன்றுக்கு முன்னாடி, ஒன்றாவது பின்னுக்கு முன்னாடி எங்கே வேணால் எடுத்துக்கலாம். எங்கே வேணால் இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு கொடுத்துருங்க. நம்ம எமிட்லேருந்து அவுட்புட் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக 12 வோல்ட் வருங்க. இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். நான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ட்ராக்காக ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லை பண்ணலாம். இந்த போர்டு முழுக்க பார்த்திங்கன்னா கையால் ட்ரா பண்ணுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி இந்த சர்க்யூட்டை மேக் பண்ணலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.